வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இலக்கியா சீரியலில் நம்ம ஜானம்மா நம்ம இலக்கியாவை கண்டிப்பாக வெறுக்கிறது இல்லை. ஆனால் வெறுக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க மேலே ஒரு சின்ன கோபம் தாங்க. ஆனால் நம்ம இலக்கியா ரொம்பவே வேதனைப்படுறாங்க. நம்ம ஜானம்மா நம்ம கிட்ட ஒழுங்காக பேசலை, நம்மளை வெறுத்து ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்படுறாங்க. நம்ம ஜானம்மா பார்த்தீங்கன்னா அப்போது சாமி கும்பிட்டுட்டு இருக்க சமயத்தில் நம்ம இலக்கியா வராங்க. ஆனால் வெறுத்து ஒதுக்குறத பார்த்து ரொம்பவே அழுகுறாங்க. உடனே நம்ம வழுக்க பிடிச்சி கழுவி தரேன்னு சொல்லவும் நம்ம ஜானம்மா உதறி தள்ளிட்டு போகிறாங்க. நம்ம இலக்கிய கையில் அது வலிக்கிற மாதிரி கத்துறாங்க. உடனே என்னாச்சு இலக்கியா, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கையில் அறுத்து இருக்குது. இந்த மாதிரி நான் ஒரு குழந்தைய காப்பாற்ற போய் இந்த மாதிரி கையில் அறுத்துக்கிச்சு ஜானம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பதட்டப்படுறதை பார்த்து நம்ம இலக்கியா சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அழுகுறாங்க. இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் எங்கிட்ட பேசாத மட்டும் இருக்காதீங்க, நான் அடி கூட அடிச்சிடுங்க, இந்த மாதிரி இருக்காதீங்க அத்தை. ஏதோ அவள் திருந்தி நல்லா வாழ்வான்னு நினச்சி இதுமாரி பண்ணேன். ஆனால் அவள் இந்த மாதிரி பண்ணிட்டா. இதுக்கப்புறம் இந்த மாரிட்டு உங்ககிட்ட எது ஒன்றும் சொல்லிட்டு இது மாதிரி இந்த மாதிரி தப்பு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா ரொம்பவே அழுகுறாங்க. நம்ம ஜானம்மா சரி இலக்கியா, சரி விடு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா கிட்ட நல்லபடியாக பேசுகிறாங்க. ரொம்ப சந்தோஷம். நம்ம ஜானம்மாவும் இலக்கியாவும் மறுபடியும் ஒன்று சேர்ந்த மாதிரி சந்தோஷமாக இருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாவுக்கு கார் டிரைவிங் கற்றுக் கொடுக்கறத சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆனால் இந்த பைரவி இதுதான் வேலையா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கும் தடுக்கிறாங்க. இங்கே பாருங்க, நாங்கள் போகவும் சொல்லிட்டு கார் டிரைவிங் பண்ணிட்டு கற்றுக் கொடுக்கறதுக்காக எல்லா வேலையும் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ரவுடி பார்த்துட்டு இந்த மாதிரி எஸ்எஸ்கேக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு எதிரிங்க 2 பேர் இந்த இலக்கியாவுக்கு கௌதம் கார் டிரைவிங் கற்றுக் கொடுத்துட்ருக்கான், அவனை போட்டு தள்ளவா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஃபஸ்ட்டு இலக்கியாவை போட்டு தள்ளினா கூட பரவாயில்ல, கௌதமை போட்டு தள்ளிடு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே சொல்கிறாங்க. ரவுடி பக்கம் பாருங்க, இந்த எஸ்எஸ்கேவையும் எப்படியாச்சும் எஸ்எஸ்கே சொல்கிற பேச்சை தான் கேட்டுட்ருக்காங்க. நம்ம இலக்கியாவும் கௌதமையும் போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம இலக்கியாவும் கௌதமும் என்ன செய்ய போகிறாங்க? அது மட்டும் இல்லாமல் நம்ம இலக்கியா நல்லபடியாக டிரைவிங் கற்றுக்குவாங்க. ஆனால் இந்த ரவுடி பார்த்தீங்கன்னா அவங்கள கொல்றதுக்காக போயிட்டுருக்காங்க. கண்டிப்பாக நம்ம கௌதம் இருக்கிற வரைக்கும் நம்ம இலக்கியாவுக்கெல்லாம் எதுவும் ஆகாது. ஆனால் நம்ம கௌதமே போட்ட சொல்லியிருக்காங்களே, அதுதான் ஒரு பிரச்சனை. ஆனால் இந்த எஸ்எஸ்கேக்கு தன்னோட மகனவே போட்டு தள்ள சொல்கிறோமே அப்படின்றது அவனுக்கு தெரியல. கௌதம் தான் அவங்களோட மகன் அப்படின்றது கொஞ்சம் கூட எஸ்எஸ்கேக்கு தெரியல. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் எல்லா விஷயமும் வெளிவரப்போகுது. நம்ம ரேவதி அம்மா எல்லாத்தையுமே வெளியில் சொல்ல போகிறாங்க. நம்ம இலக்கியா ஒரு பக்கம் நம்ம கௌதம்க்கு எப்படி சொல்ல போகிறோன்றதை தவச்சிட்டு இருக்காங்க. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் எல்லாம் வெளி வரப்போகுது. இப்போ இந்த ரவுடிக்கும் இந்த எஸ்எஸ்கேக்கும் சரியான அப்பா கண்டிப்பாக அதுக்கு ஒரு விஷயம் நடக்குங்க. வாங்க என்ன நடக்குன்றதை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.